திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜசுவாமி கோவிலில் ராஜகோபுரத்தின் மீது குடிபோதையில் ஏறி தங்க கலசங்களை சேதப்படுத்திய நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பலத்த பாதுகாப்பையும் மீறி கோவில் கோபுரத்தில் ஏறி அதிகாரிகளை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பதி ரயில் நிலையம் அருகே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் உள்ளது. சம்பவத்தன்று இரவு கோவில் நடை அடைக்கப்பட்ட பின் தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள், மாநில போலீசார், ஆயுதப்படை போலீசார் ஆகியோர் உள்ளிட்ட காவல் படையினர் கோவிலுக்கு வழக்கம் போல காவல் இருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் உயரமான கோவில் மதில் சுவர் மீது ஸ்பைடர்மேன் போல ஏற ஆரம்பித்தார். கோபுரத்தில் ஏதோ ஒரு அசைவை உணர்ந்த பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உடனே வயர்லெஸ் மூலம் தகவல் கொடுக்க ஒட்டுமொத்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையும் அதிர்ந்தது. உடனே விஜிலன்ஸ் துறை உயர் அதிகாரிகள், போலீஸ் எஸ்பி, காவல் கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றுக்கு அலர்ட் செய்து அங்கு ஒரு கூட்டத்தையே கூட்டியது. அதற்குள் ராஜகோபுரத்தின் உச்சிக்கு சென்ற மர்ம நபர் அங்கிருக்கும் தங்க கலசங்களை உடைத்து சேதப்படுத்த முயன்றார். மைக்கில் கீழே இறங்கச் சொல்லி வார்னிங் கொடுத்த போதும் குடிக்க குவார்டர் கொடுத்தால் மட்டுமே கீழே இறங்குவேன் என கூறி அடம்பிடித்து அனைத்து அதிகாரிகளையும் கடுகடுவென கடுப்பேற்றியுள்ளார். இனி அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது என களத்தில் இறங்கிய அதிரடி படையினர் இரும்பு ஏணியை பயன்படுத்தி ராஜகோபுரத்தின் மீது ஏறி சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த நபரை பிடித்து கீழே இறக்கினர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க கோயில் கோபுரத்தில் ஏறி அலறவிட்ட நபர் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் உள்ள பெத்த மல்லாரெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது பெயர் திருப்பதி என்பதும் தெரியவந்தது. பலத்த பாதுகாப்பையும் மீறி ராஜகோபுரத்தில் ஏறி தங்க கலசங்களை உடைத்து களவாட முயன்றதாக கூறப்படும் நிலையில் பிடிபட்ட திருப்பதி மீது போலீசார் வழக்கு பதிந்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.